இன்னைக்கு பல் அடிக்கிற மெட்டீரியலை பற்றி பார்ப்போம். அதான் பல் அடிக்கிறது, பல் என்ன சொத்தையை எடுத்துட்டு அந்த இடத்த அடிக்கிறதுக்காக சொல்றீங்களா, ரெஸ்டோரேட்டிவ் அதான் சிமெண்ட்னு சொல்லுவீங்களே பல் அடிக்கிறதுக்கு, அந்த சிமெண்ட்டோட விலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருவோம். நீங்கள் என்ன மக்கள் ஒரு சிலவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சிமெண்ட்னா இந்த ஜேகே ஒயிட் சிமெண்ட்டு இல்லை அல்ட்ராடெக் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அல்ட்ராடெக் சிமெண்ட்டு ஒயிட் சிமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நம்ம நல்ல சிமெண்ட்டே வச்சு எப்படி நம்ம பல் அடிக்கிறதுக்கு நீங்களே வந்து கேட்குறீங்க, சார் நல்ல சிமெண்ட்டாக வச்சு அடிச்சிருங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் சிமெண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை, ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் தான் சொல்லுவேன். பல்லாடிக்கு யூஸ் பண்ணுற ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னாதான் கொஞ்சம் ஷோவாக இருக்குது, அது சிமெண்ட்னு சொல்லிட்டு ஜோக் ஆயிடுதுல, அதனால நான் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் தான் சொல்லுவேன். ஸோ அந்த சிமெண்ட் விலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருவோம். நம்ம இப்போ வீடு கட்டும்போது நல்ல சிமெண்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல. எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டும்போது யூஸ் பண்ணுற சிமெண்ட்டில் நல்ல சிமெண்ட் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது, சீக்கிரமாக செட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் நான் பார்த்த வரைக்கும். அப்போ அந்த சிமெண்ட்டோட விலை தோராயமாக எவ்வளோ இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோம். 350 ரூபா 400 ரூபா இருக்கும். நம்ம சிமெண்ட் எவ்வளோ விலை நீங்கள் பார்த்துடலாமா? இது வந்து அதான் தெரியுதா, இது வந்து கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட், அதை ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் அவங்களே பேரை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிமெண்ட்னு சொல்லிட்டா நம்மளுக்கு சிமெண்ட்டாக ஜோக் ஆகிடுதுல, அதனால அப்படியே இது விலை எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, 3280 ரூபா போட்டிருக்கு. நம்மளுக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். டென்டிஸ்ட் வாங்கினாங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கிடச்சிரும். ஸோ இந்த சிமெண்ட் வந்து 15 கிராம், வெறும் 15 கிராம். இந்த சிமெண்ட் வந்து வெறும் 15 கிராம் தான். ஸோ நம்ம 15 கிராம் வந்து நம்மளுக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. அப்போ கணக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டே இருக்கணுவே. அப்போ 50 கிலோ வாங்கினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 லட்சம் கிட்ட, 66 லேக்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது இது வந்து நார்மல் ஜிஏசி பல்ல அடிக்கிறதுல. அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்குது கம்போசைட் வந்து இது வந்து 4 கிராம். இது தெரியுதா, இது 4 கிராம் தான், சின்ன சிரஞ்ச் ஃபார்மில் வரும். ஓகேவா, இது வந்து சாலிடாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து 4 கிராம் வந்து 1500 ரூபா வருது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கணக்குப்படி 50 கிலோன்னு வாங்கினீங்கன்னா, ஒரு வேளை 50 கிலோ இதை வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோராயமாக 3,75 லட்சம் தேவைப்படுது. இப்போ தெரியுதா, 4 கிராம் இது. ஓகேவா, 4 கிலோ இல்லை, 4 கிராம். ஸோ இதுவும் சிமெண்ட் தான், பல்ல அடிக்கிற சிமெண்ட் தான். அதுக்கு அடுத்தது ஃப்ளோவபிள். தெரியுதா, இது ஃப்ளோவபிள். இது வந்து 1 கிராம், இது 1 கிராம் 1000 ரூபா அது. ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா 50 கிலோ எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 5 கோடி ரூபா வருது. ஸோ வீடு கட்டுற சிமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ பல்ல அடிக்கிறதுக்கு 800 ரூபா கேட்டாங்கன்னா 800 ரூபாய்க்கு 66 லட்சம் சிமெண்ட்டை யூஸ் பண்ண, 50 கிலோவுக்கு வாங்கினா 66 லட்சம். ஃபஸ்ட்டு 50 கிலோ வாங்கி என்ன பண்ணுறது? 15 கிராமையும் அடிக்கிறது 6 மாதத்துலேயே அது ப்ராப்பர்ட்டி போயிடுது. 50 கிலோ வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது? லாஸ் தான். ஒரு வேளை என்னால் இந்த சிமெண்ட்டை ஒரு 10 பேக் வாங்கி உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா நான் ஏன் இந்த வேலையை செய்ய போகிறேன்? தேங்க்யூ.